அன்பரே உம்மிலே அன்பு கூர்ந்தோருக்கு ஆயத்தமாக்கிய ஆனந்த நன்மைகள் கண்கள் கண்டதில்லை, கேட்டறிந்ததில்லை, காணயான ஆவி அருணை செய்தீர். ஏகோ பாயிரே, ஏகோ பாயிரே, யாவும் எனக்காய் முடித்தீரே. லோகஸ்தாபன முதலே கிறிஸ்து இயேசுவிலே முன் அறிந்து அழைத்தவரே. ஏகோ பாயிரே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. தியானத்திற்கான தலைப்பு பெரிய வீழ்ச்சி. சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா? அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. நெகேமியா 13:26. அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாய் இருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனையும் பாவம் செய்ய பண்ணினார்களே என்ற நெகேமியாவின் வார்த்தைகளை சிந்திப்போம். பாவம் செய்ய பண்ணினார்களே என்றால் அவர்கள் யார்? தேவன் ஏராளமாக கொடுத்திருந்தும் மேலும் செழிப்பை பெருக்கி தனக்குரியவற்றை பெற்று வருவதற்கு மக்களை எகிப்துக்கு அனுப்பிய சம்பவத்திலேயே சாலமோன் பாவத்தில் சறுக்க ஆரம்பித்து விட்டதை நேற்று கவனித்தோம். மாத்திரமல்ல, அவன் எகிப்திய பெண்ணை விவாகம் பண்ணிய போதே சரிவு ஆரம்பித்திருந்தது. 1 ராஜாக்கள் 3:1. மேலும் அவன் ராஜா பின்வாங்கி போகாதபடி அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம் என்று மோசே பணித்திருந்தார். மேலும் வேண்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு சாயாமலும் பிரமாணங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வதற்கு தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாண நூலின் ஒரு பிரதியை தன்னிடத்தில் வைத்திருந்து தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன் என்று சொன்னதுமன்றி, இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழுவார்கள். உபாகமம் 17 வசனங்கள் 17 முதல் 20 வரை என்ற வாக்கையும் மோசே சொல்லியிருந்தார். சாலமோனோ அந்நிய ஸ்திரீகளில் 1000 பெண்களை கொண்டான். அவர்கள் அவன் இருதயத்தை வழுவி போக செய்தார்கள். அவன் கர்த்தரையும் அவருடைய கற்பித்தல்களையும் கைக்கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். சாலமோன் தன்னைத்தானே ராஜாவாக உயர்த்தி கொள்ளவில்லை. கர்த்தரை அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தார். தேவன் அவனை சிநேகித்தார் என்கிறார் நெகேமியா. இப்படிப்பட்டவனும் பாவம் செய்தானா? ஆம், செய்தான். தேவ பிள்ளையே, இன்று நாம் யார்? நாம் நம்மை மீட்கவும் இல்லை, ராஜாக்களாக தேவ பிள்ளைகளாக உயர்த்தவும் இல்லை. தேவனே அதை நமக்கு செய்தார். மேலும் ஆண்டவரே நம்மை முதலில் நேசித்தார். அவரே நம்மை தெரிந்து கொண்டார். சத்திய வேதமும் நமது கைகளில் இருக்கிறது. சாலமோன் விழுந்ததற்கு முக்கிய காரணம் அவன் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்ததுதான். அனுதினமும் அதை வாசித்து அதன்படி நடக்க வேண்டியவன் எப்படி தவறினான்? ஆக இன்று நாம் அடிக்கடி பாவத்தில் வழுவி போவதற்கு முக்கிய காரணம் இதுதான். தேவ வார்த்தையை விட்டு விலகி அதை புறக்கணிப்போமானால் நாம் தேவ சமூகத்தை விட்டு விலகியதற்கு சமமாகும். ஜெபம் செய்வோமா? எங்கள் பரலோக பிதாவே, உத்தம இருதயத்தோடு எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்திடவும் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை காத்து கொள்கிறவர்களாய் இருப்பதற்கும் கிருபை செய்யும். ஆமேன்.